morning moon. எல்லாருக்கும் வணக்கம். ஈத் ஹாலிடேஸை எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். டே 1 இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 நாள் நமக்கு லீவ் இருக்குது. இந்த ஈத் ஹாலிடேஸை நல்லா என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நம்ம இப்போ போகிற வீடியோ வந்து அல்டிமேட் ரெஸ்டாரண்ட்டை பற்றி தான் போட போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதாவது நான்வெஜ் மீல்ஸ் அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து இங்கே பஃபே ஐட்டம் இருந்தது. பஃபே ஐட்டத்தில் வந்து கஸ்டமர் அதிகமாக கவனிக்க முடியாததால் இவங்க வந்து வெஜ் மீல்ஸு நான்வெஜ் மீல்ஸ் அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க. வெஜ் மீல்ஸில் நான்வெஜ் இருக்காது, நான்வெஜ் மீல்ஸில் நான்வெஜ் இருக்கும். ஆனால் இதில் என்னப்பா டிஃப்ரென்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜ் மீல்ஸில் 16 ரியாலுக்கு, நான்வெஜ்ஜில் 20 ரியாலுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலான ஐட்டம் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக பிக்கிள்ஸ் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் நல்ல ஒரு கீரை கூட்டு, அப்புறம் அதாவது ஒரு கூட்டு ஒன்று நார்மலாக வந்து என்னென்ன கூட்டு இருக்கும் அந்தமாரி ஒரு கூட்டு, ப்ளஸ் அப்பளம், அப்புறம் நம்ம ஊரில் சொல்கிற வத்தல் மாரி விஷயம், வீட்டில் உள்ள செஞ்ச மாரி வத்தல் இருந்தது. அப்புறம் பிக்கிள்ஸு ப்ளஸ் சால்ட் வச்சுருந்தாங்க. நம்ம மோர் போடும்போது ரைஸு வந்து, அதாவது மக்களே, நம்ம கத்தாரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட்லேயும் நான் சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது ரைஸ் எந்த லெவலில் டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் ரொம்ப கவனிப்பேன். ஏன்னா நமக்கு ஏஜ் ஆக டைஜஷன் இஷ்யூஸ் வரலாம். ஆனால் ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் எனக்கு ஒத்துக்காது. ஆனால் அல்டிமேட் ரெஸ்டாரண்ட்டில் நான் சாப்பிட்ட ரைஸ் வந்து நம்ம ஊர் தஞ்சாவூர் பொன்னி ரைஸு. அது மட்டும் இல்லை, ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. எனக்கு ரைஸே வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் 65வும், அதாவது இதில் நான்வெஜ் மீல்ஸில் என்னென்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு கிரேவி, அதாவது ஃபிஷ்ஷு குழம்பு எப்படி இருந்தால் இருக்கும், மீன் குழம்பு சாப்பிட்டா எப்படி டேஸ்ட் இருக்கும் அந்தமாரி ஒரு மீன் குழம்பு, நாட்டுப்புறத்தில் ஒரு மீன் குழம்பு செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு டேஸ்ட்டில் செஞ்சுருந்தாங்க. அந்த மீனும் வந்து சாப்பிடும் போது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்தது. அதாவது நாக்கு ஊற சாப்பிட்லாம் அப்படி ஒரு ஃபிஷ்ஷு குழம்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சிக்கன் கிரேவி, அந்த கிரேவியும் பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பும் வேறு லெவலில் இருந்துச்சு. என்னப்பா நீ எல்லாமே பாராட்டியே சொல்கிற அப்படிங்கிற மாரி நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது என்னோடய ஒப்பீனியன். நான் சாப்பிடும் போது எனக்கு ரொம்ப நாக்குக்கு ருசியாகவும் நல்ல ஒரு சுவையான சாப்பாடை சாப்பிட்ட ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன். நான்வெஜ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபிஷ்ஷும் சிக்கனும் நான் சாப்பிட்டேன். அதேமாரி சிக்கன் 65வும் ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு தான் சொல்லலாம். சிக்கன் 65 எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருப்பாங்க. அதாவது இது ரைஸ் கூட வச்சு நம்ம சாப்பிட்லான்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு கிரேவியில் உள்ள சிக்கனே எனக்கு நிறைய இருந்தது. அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷு குழம்பே 2 வாட்டி போட்டுக்கிட்டேன். அப்புறம் 3வது வாட்டி சிக்கன் கிரேவியை 2 வாட்டி போட்டுக்கிட்டேன். அப்புறம் இந்த அப்பளம்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் செஞ்ச மாரியே இருந்தது. அப்பளமும் அந்த வத்தல்னு சொல்லுவோம் நம்ம ஊரில், அந்த வத்தலும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியான ஒரு ஃபுட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா ஃபுட்டோட அந்த ரைஸோட வத்தலத்தையும் அப்பளத்தையும் நெருங்கி சாப்பிட்டா அதுவே நமக்கு செம்ம டேஸ்ட்டு. அதேமாரி நமக்கு ஒரு பாயசம் வச்சுருந்தாங்க. அதேமாரி இன்னொரு பக்கம் பட்டர் மில்க் வச்சுருந்தாங்க. அதை விட கொஞ்சம் நான் வந்து கடைசியில் மோரே ஊற்றிக்கல. நான் ரசம் மோர் டேஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா, சிக்கன் கிரேவிலையும் நம்ம மீன் குழம்புலையுமே நான் நிறைய ரைஸை ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அதனால் அல்டிமேட் ரெஸ்டாரண்ட்டில் நான்வெஜ் சாப்பிட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான்வெஜ். ஏன்னா நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மெயின் வந்து ஒரு எக்கு சாப்பிடுவோம், ஒரு சிக்கன் ஒரு பக்கம் சாப்பிடுவோம், அப்புறம் சிக்கன் சாப்பிட்ட பிறகு ஒரு ஃபிஷ்ஷு ஒன்று சாப்பிட்றோம். இது எல்லாமே கலந்த கலவையாக ஒரு அறுசுவையாக ஒரு சாப்பாடை சாப்பிட்ட ஒரு சாட்டிஃபிகேஷன் இந்த அல்டிமேட் ரெஸ்டாரண்ட்டில் இருந்தது. அவங்க இதுக்கு முன்னாடி சொன்னாங்க, பஃபே ஐட்டம் வச்சுருந்தபோது கஸ்டமரை கவனிக்க முடியல. ஏன்னா கஸ்டமர் போய் பஃபே ஐட்டத்தில் எடுத்து சாப்பிட்ருப்பாங்க. அதனால் கூட சம்டைம் அவங்க கஸ்டமரை சரியாக கவனிக்காததால தான் இவங்க பஃபே ஐட்டத்துலேருந்து இண்டிவிஜுவலாக அவங்களே இப்போ வந்து கேட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன சீக்கிரம் சொல்லுங்கள், இதை சாப்பிடுங்க, வத்த குழம்பு வீட்டில் வச்ச மாரி வத்த குழம்பு இருக்கும், இதை சாப்பிடுங்க அப்படின்னாங்க. பட் நமக்கு அந்தளவுக்கு டைம் இல்லாதால நம்ம இதுலேயே பாதி சாப்பிட்டாச்சு. அதை விட சாப்பிட்டு நம்ம ஒரு பீச்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். வாங்க பீச்சுக்கு போகலாம். அது இந்த ஹாலிடேஸில் நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு அழகாக பீச்சுக்கு போய் ஒரு பாத் எடுத்தால் எப்படி இருக்கும், அதேமாரி தாங்க. கத்தாரில் என்ன தான் ஹாட் டெம்பரேச்சர் இருந்தாலும் பீச்சில் போய் அந்த தண்ணியில் குளிக்கும் போது அப்படி ஒரு ஜில்னஸ் இருக்கும். அந்த பீச்சை விட்டு வெளில வரத்துக்கே மனசு வராது. கத்தாரோட அழகே வந்து முழுமையான அழகுன்னு சொன்னாலே அது பீச்சு தாங்க. இங்கே வந்து ஒரு ஏரியாவுக்கும் ஒரு பீச் இருக்குதுங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா அல்கரியா பீச்சில் அவ்வளோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதாவது கொஞ்சம் அட்வென்ச்சரான பீச்சுனால் நம்ம இன்லேண்ட் சீ சொல்லலாம். அது வந்து ஏன்னா நம்ம வந்து டெசர்ட்டில் ரைடு பண்ணி நம்ம போய் பார்க்குற பீச்சாக இருக்குது. அது இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அல்கரியா பீச் வந்து டோட்டலாக ஒரு மவுண்டெயின் வந்து பீச்சு கிட்டேயே உள்ள ஒரு மவுண்டெயின் மாரி ஒரு அழகான ஒரு பீச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா துக்கன் பீச்சு வந்து டோட்டலாகவே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான பீச்சு. எவ்வளோ தூரம் வேணாலும் நடந்து போகலாம்.
ஆனால் கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் வந்து அந்த ஒரு பார்டர் வச்சுருப்பாங்க, அழகாக நீச்சல் அடிக்க முடியும். சால்ட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது துக்கன் பீச்சு. இந்த பக்கம் அல்கரியா பீச்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நல்ல ஒரு கூலான பீச்சாக இருக்கும். ஒரு பீச்லேயுமே ஒரு டெம்பரேச்சரை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அந்தளவுக்கு கத்தாரில் பீச் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உலகம். அதாவது இந்த உலகத்தில் வந்து சில இயற்கை வந்து நமக்கு வந்து பல விஷயங்களை ரசிக்கக்கூடிய விஷயங்களாகவே அமைஞ்சிருக்கு. இறைவன் படைப்பில் கத்தாரில் வந்து நீங்கள் வந்து அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு கடல் சைடு போனால் மட்டும்தான் அந்த காற்றோடு சேர்ந்து சூரியன் வந்து மறையிறதையும் நம்ம பார்க்க முடியும், சூரியன் உதிக்கிறதையும் பார்க்க முடியும். இந்தமாரி காலம்பரை நீங்கள் 5 மணிக்கு பீச்சுக்கு போனீங்கன்னா உதிக்கிறத பார்ப்பாங்க. அதேமாரி அந்தமாரி ஒரு பார்வை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தோணும், என்னடா இது இந்தியாவில் பார்க்குற சூரியனை நம்ம மிடில் ஈஸ்ட்லேருந்து பார்க்கும்போது கிட்ட பார்க்குற மாரி ஒரு ஃபீல் இருக்கான்னு. அந்தமாரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ஃபீல், ஏன்னா ஃபுல் மூன் டேலனா நான் நிலாவே ரொம்ப ஒரு 1 ஹவர் பார்த்துட்ருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கிட்ட பார்க்குற ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோவோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Morning Moon.